வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 28ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி. கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து சனியின் பார்வை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7லிருந்து பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி 8ஆம் அதிபதி 7லேருந்து பார்க்கும்போது சில நேரில் ஆப்போசிட்டில் இருக்கும்போது நம்ம நையாண்டித்தனம் பண்ணுறாங்களோ, நம்மளை வந்து யாராவது நினைக்கிறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்களுக்கு வரும். ஸோ அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் அப்படி இப்படி நெகட்டிவிட்டி உங்களுக்கு வந்துட்டு போகிறது வாய்ப்பு தான். ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவர் இருக்கும்போது அது 7 இருக்கும்போது கொஞ்சம் நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க, அப்படி நினைப்பாங்க, இப்படி அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ஹீரோ. அதை விட்டுட்டு வந்து அவன் இப்படி சொல்கிறான், இப்படி நினச்சிப்பானோ, இப்படி நினச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பந்தாகனே காசே இருக்காதுங்க. சட்டையை வந்து இவனுங்களே வந்து பெருசாக போட்டுப்பானுங்க, இவனுங்களே வந்து கடன் வாங்கிலாம் போட்டு பந்தா பண்ணுறாலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பணம் ஏகப்பட்ட கடன் இருக்கும், ஆனால் காரை வாங்கிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா நண்பர், அவர் வந்து என்ன, அப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது, லேண்ட்லைன் தான். ஆனால் என்ன பண்ணுவார்னா, கமலஹாசன்லாம் ஃபோன் பண்ணார் அவர் ஐ திங்க் பிசி ஸ்ரீராம்கிட்ட வந்து கேமராமேன் இருந்தார் சந்தோஷ்னு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க டாய் இருக்குது பார்த்திங்களா மொபைலில், அது மாதிரி சவுண்ட் வரும், அதை வச்சுக்கிட்டு இவர் மொபைலில் பேசதான் நினச்சிக்கிட்டு இவர் வந்து டயல் பண்ணி அப்படியே கட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார். எதுக்கு சார்? இல்லை மொபைலில் பேசுகிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து வெட்டி பந்தா. ஸோ நம்ம இருக்கிற ரியாலிட்டி சொல்லிட்டு போமே, அவங்களும் வறுமையெல்லாம் பார்த்து தானே வந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி வெட்டி பந்தா பண்ணிக்கலாம் இருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக போய் ராங் டெசிஷன் எடுத்துடாதீங்க. கடன் வாங்கி பந்தா பண்ணுற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறது. மற்றபடி 2ஆம் அதிபதி சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா, 5ல் இருக்கிற சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான், நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து கூடவே சுக்கிரன் இருக்காருங்க. ஸோ சுக்கிரன் இருக்கிறது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து 4ஆம் அதிபதியும் அங்கே இருக்கும்போது குழந்தைகளுக்கு அதுக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுலாம் வந்து மாற்றமே இல்லை, கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குது. ஸோ 3 நிறைய பிரயாணங்கள் இருக்கும், நிறைய சிறு தூர பிரயாணங்கள், அதனால் வருமானங்கள் வருவதற்காக நம்ம கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சுலாம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வேலை விஷயத்துக்காக வேலை மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். யாருக்கு வரும்னா, கடக லக்னமாக இருந்த புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது, ஏன்னா வந்து வேலையில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கல்லாம் வருங்க. ஏன்னா வந்து 6ஆம் இடத்துல இருக்கும் 3 மற்றும் 12ஆம் அதிபதி கொஞ்சம் அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்றமே இல்லாமல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாபம் இருக்கும்னா வரும் காலங்களில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளை செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து சூரியனும் கூட இருக்கும்போது குழந்தைகள் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி, அவங்கள ஒரு லீடர்ஷிப்பில் உட்காரதுக்கான வாய்ப்பு, அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குருவாக இருந்து அவர் வந்து 6 ஏன்னா குருங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும். அது 6 9ஆம் அதிபதியாக வரும்போது வேலைக்காக வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போது சிறப்பான நேரங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். யாருக்கு இது வந்து ரொம்ப பெருசாக கிளிக் ஆகும்னா, கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கணும் வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயமான ஒரு சில விஷயங்கள் நல்லதுங்க. ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்காது, நான் பெருசாக சம்பாதினேன், இது வந்து என்ன சம்பாத்தியமாக நினைப்பீங்க. பட் ஆண்டவன் கொடுத்து தான் இருப்பார். பட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடுங்கிறது கம்மியாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ஆம் அதிபதி 7 கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ல் வந்து குரு ஆட்சி பலத்தோடு தந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்பாவுடைய விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து, அதனால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 9ல் குரு வந்து உங்களுக்கு லக்னத்தை பார்க்கும்போது, உங்கள் ராசியை பார்க்கும்போதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் குதூகலத்தோடும் ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே நேரத்தில் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாபங்கள்லாம் டிலேடாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி உனக்கு பெருசாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களோட எஃபோர்ட்டை போட்டுகிட்டே வாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு இருக்கிறது. ஸோ 10ல் ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ லாபம் கிடைக்கணும், பெரிய லாபமே கிடைக்குங்க. அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை.
ஓகேங்களா. என்னென்னா செவ்வாய் வந்து வக்கரம்னா கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை ஒன்றி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 40 நாள் கண்டினியூவாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். காலையில் எழுந்துச்சு எல்லாம் காலையில் எந்திரிக்க முடியாதுங்க, சாயங்காலம் தான் முடியும்னா நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களது வாழ்க்கை மாதிரி அடுத்த லெவல் போகிறதை கண்டிப்பாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.